உலகெங்கும் உள்ள ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் அன்பான வணக்கங்கள். கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா, கார்த்திகை பேருக்குள்ளேயே பார்த்திங்கன்னு வச்சுக்க, கார்த்திகை. அப்போ என்னென்னாக்கா, இந்த மாதம் வந்து கார்னாவே மழைக்காலம். தீ என்னும் போது நமக்கு கார்த்திகை மாதம் நினைப்பு வருது என்னென்னாக்கா, எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மலை உச்சியில் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. கார்த்திகை தீபம் ஏற்றி இறை வழிபாடை நம்ம செய்வோம். ஸோ அது ஏன் செய்கிறோம் அப்படின்றதுக்கு பின்னாடி அந்த மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை அப்படின்ற தன்மையே இருக்குது. ஏன்னா முருகனோட பேரே என்னன்னாக்கா கார்த்திகேயன் தான். ஸோ அப்போ அங்கேயே பார்த்திங்கன்னா என்னக்கா, மழையை எதிர்கொள்ளக்கூடிய காலம். அதை எப்படி எதிர்கொள்ளணும்னா, நெருப்பை கொண்டு நாம் எதிர்கொள்ளணும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். கார்த்திகை மாதம் விரதம் இருந்து ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டுட்டு ஐயப்ப சாமியெல்லாம் போடுவாங்க. ஏன்னா அங்கே 18 படி ஏறும்போதே என்னன்னாக்கா, அங்கே மேலே இருக்கும், என்ன இருக்கும், என்ன நீ நினைக்கிறாயோ அதே நீ மாறுவாய், தத்துவஸ்மி, சரிங்களா? ஸோ எதை நீ நினைக்கிறாயோ அதை நீ மாறுவாய். ஸோ அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சூட்சமங்கள் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மேலும் என்னென்னாக்கா, ஒவ்வொரு மாதத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இயற்கை ஒன்றி தான். ஏன்னா இயற்கையை நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோமோ அதை வைத்து தான் உங்களோட இறைவனையே நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். நாம் இறைவனை புரிஞ்சுக்க எல்லாம் ட்ரை பண்ணுறோம், ஆனால் முடியல. முதல்ல இறைவனோட படைப்பான இயற்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இறைவனை இலகுவாக புரிந்து கொள்ளலாம். இதுதான் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் நமக்கு கொடுத்த, சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு விஷயம். ஸோ அப்போ இந்த இயற்கை சார்ந்த விஷயத்தை ஏன் இந்த மாதத்தில் மட்டும் நம்ம நெருப்பை பார்த்திங்கன்னா மலை உச்சியில் நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றி வீட்டை சுற்றி நம்ம பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம்லாம் ஏற்றுவோம். ஏன் ஏற்றணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது இல்லையா? ஸோ பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். அப்போது இந்த பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து 8ல் மறைகிறார். அப்போ 8ல் மறையும் போது என்னென்னாக்கா, இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா காற்றுல பார்த்திங்கன்னா ஈரப்பதம் கலந்துருக்கும், சரிங்களா? ஏன்னா ஆன்மீக ரீதியான நிறைய விளக்கங்களை வந்து நிறைய நம்மளுடைய பெரியவங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலையே நம்ம சொல்லுவோம் இல்லையா? எனக்கு எல்லாரும் சொன்னதையே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவோம்னா, நம்ம பெரும்பாலும் அதுக்கு பின்னாடி இருக்க இயற்கை சார்ந்த அறிவியலையும் நம்ம சொல்கிறோம். இங்கே நம்ம ஆன்மீகத்தை இல்லைன்னு சொல்லவே இல்லை, புரியுதுங்களா? அதுக்கு பின்னாடி இருக்க இயற்கை சார்ந்த அறிவியலும் புரிஞ்சுக்கும் போது தான் நம்ம இந்த கார்த்திகை தீபத்தோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதை தான் சொல்ல, இந்த காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் நெருப்போட தன்மையை அதிகரிச்சுக்கணும். அதனால தான் ஐப்பசி மாதமே அது தொடங்கியிருப்போம். யம தீபம் ஏற்றிருப்போம். யம தீபம் ஏற்றும் போது யமன்னாவே இருட்டுன்னு அர்த்தம், பயம். ஸோ அப்போ அந்த இருட்டையும் பயத்தையும் நீக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வெளிச்சத்தை கொண்டு தான். நம்ம இருட்டை நீக்கிறதுன்னு என்ன இருக்கும், ஒரு இருட்டில் நம்ம பயணிக்கும் போது பயத்தோடு போகும். அதை கையில் ஒரு டார்ச் இருக்குது, விளக்கு இருக்கும் போது தைரியமாக பயணிப்போம். ஸோ அதுதான். அப்போ இருட்டை நீக்குவதற்கு நமக்கு வெளிச்சம், அந்த அக்னி நெருப்பு என்பது தேவை. அதனால தான் இந்த மாதம் நம்ம என்னென்னாக்கா, மலை உச்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் என்னென்னாக்கா, ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேருமலைன்னு சொல்லக்கூடிய நம்ம உச்சியிலையும் அக்னி வந்து சிறப்பாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் அதுக்கான விஷயங்களை தொடங்கும். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு முன்னோடி அதுக்கு அடுத்து முந்த மாதமே தொடங்கிடுவோம். அதனால தான் எண்ணெய் குளியல் செய்யும்போது சுடு தண்ணியில் கங்கா ஸ்தானம்லாம் செய்வோம். ஸோ அதெல்லாம் இப்போது நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த ஒரு அறிவியல், இதையும் வளப்படுத்திக்கும் போது தான் நமக்கு நம்மளுடைய ஆன்மீகம் என்பது ஒரு முழுமையான ஆன்மீகம், அந்த முழுமையான ஆன்மீகமாக இருக்கும். ஸோ இந்த தகவலோட இந்த கார்த்திகை மாதம் எப்படிலாம் ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிதுன ராசி பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 3வது ராசி. எப்பொழுதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக தன்னை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாகவும் எப்போதும் ரொம்ப ஒரு ஆக்டிவாக, இப்போ சோஷியல் மீடியாவில் இருந்தாங்கன்னா தன்னை எப்போதும் ஒரு ஆக்டிவாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ராசி பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி தான். ஏன்னா அது காலபுருஷ தத்துவத்துக்கு 3வது ராசின்னா கோழி கூவத்துக்கு முன்னாடி ஏஞ்சிக்கக்கூடிய ஒரு ராசின்னு கூட சொல்லுவாங்க. கோழியாவது அந்த கரெக்டாக அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி தான் இவங்க அதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு தன்னை எப்போதும் சுறுசுறுப்பாக வச்சுக்கணும். அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் அதிகமாக உடற்பயிற்சி செய்வது, தன்னை எப்போதும் சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ளக்கூடிய அனைத்து ஈவெண்ட்லேயும் ஈடுபடக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி தான். ஸோ இந்த ராசிக்கான அதிபதி பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அப்போ என்னென்னாக்கா, ஏற்கனவே ஏதோ ஒரு விஷயத்துக்காக, குறிப்பாக என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த வீடு கட்டக்கூடிய எடுத்த முயற்சியில் பார்த்திங்கன்னா
சிறிய ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் யார்கிட்டயாவது. ஏன்னா எடுத்த முயற்சி பற்றாதனால ஒரு சிறிய கடன் வாங்குவாங்க. இல்லை சில விஷயங்கள் கொஞ்சம் ஒரு தடைப்பட்டு அந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தடைன்னா ரொம்ப பெரிய தடைலாம் இல்லை, ஒரு 10 நாள் வேலை நிற்கும். அது ஏதோ சூழல்களால் கூட இருக்கும். ஒரு மழை பெய்யுறதுனால ஏதோ ஒரு சூழலுக்காக தடைப்பட்டு அந்த காரியம் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பணம் வந்தாலும் வச்சுக்க, பணம் வந்த மாதிரியே இருக்குமே தவிர எங்கேயாவது இருக்கிற பணம் போயிடும். யாருக்கிட்டையாவது எப்படியாவது உங்கள் கையில் இருக்க பணம் அடுத்த ஒரு கையில் போயிடும். அதனால் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்க உங்கள் கையில் பணம் வந்தவுடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, கணவனாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட கொடுத்துடணும், மனைவியாக இருந்தால் கணவன் கிட்ட கொடுத்துடணும். ஏன்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் இந்த காலகட்டத்தில் விரயம் ஆகிடும். விரயமாவதோ இல்லை நீங்களே பண்ணிவிடுவீங்க. ஒன்று என்ன பண்ணுவீங்கன்னா கடன் அடைச்சிருவாங்க சில பேர், இதுக்கு கடன் இருக்குது, எதுக்கு இந்த கடன் தேவையில்லாமல் இதை பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய மருத்துவ செலவு ஆகிடும். இல்லைன்னா யாராவது உங்களுக்கு ஃபோனை பண்ணி ஏதோ ஒரு ஆப்ரேஷன் இருக்குது அதுக்கு இதுன்னு சொல்லி சூழ்நிலைகளால் கொஞ்சம் கைமாத்தா கொடுன்னு சொல்லி உங்கள் கிட்ட இருக்க கடனை வாங்கிடுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னா உடனே கையில் காசு இருக்குது, நிறைய பேர் தொழில் முதலீடு பண்ணுவாங்க. புதிய தொழில்களை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் இது. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்குவாங்க. அந்த தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து வேணாம் அப்புறம் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட முழு ஒத்துழைப்புடன் புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இல்லை குடும்ப தொழிலே சில பேர் செய்வாங்க, குடும்ப தொழிலே நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் இந்த குடும்ப தொழிலே செய்வதற்கான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்குது. என்னென்னாக்கா பேச்சில் என்னென்னாக்கா கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா பேச்சில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஆன்மீகம், நீங்கள் பேசுகிற பேச்சாலேயே உங்களுக்கு பிரச்சனைகளும் வரும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க, நான் இதை ஒரு 10 நாளில் கொடுத்துருவேன் அப்படின்னு நீங்கள் பேசின பேச்சை உங்களால் காப்பாற்ற முடியாத சூழல்களும் உருவாகும். அதனால் ஒருத்தவங்களை வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னும் போது ஸோ உங்களால் முடிஞ்சால் வாக்கு கொடுங்க, இல்லைன்னா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு டிப்ளமேட்டிக்காக பதிலை சொல்லி உங்களை பிரச்சனையில் சிக்காமல் நீங்கள் வெளியேறிக்கிங்க. ஸோ மேலும் என்னென்னாக்கா மனசில் இந்த காலகட்டம் எப்படின்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்லுது, ஒரு 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 இனம் புரியாத ஒரு கற்பனை இருக்கும். நம்ம ஒரு பிளான் போட்டால் கூட பார்த்திங்கன்னா இப்படி போன ஒரு பிரம்மாண்டமான சிந்தனை, பிரம்மாண்டமான பிளானம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உருவாகும். அப்படி நீங்கள் உருவாகலைன்னா கூட உங்களை உருவாக்கிடுவாங்க. ஸோ யாராவது ஒருத்தவங்களோட நெய்பர்ஹுட் உங்கள் சொந்தக்காரங்க யாராவது வந்து ஸோ நீ கட்டுறதை கட்டுற இப்படி கட்டுன்னு சொல்லி உங்களோட பட்ஜெட்டை பெருசாக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் மிதுன ராசிக்காரங்க வீடு கட்டக்கூடியவங்க பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டவங்க எல்லாமே இப்போ பட்ஜெட் பார்த்திங்கன்னா 80 லட்சத்துக்கு பக்கத்தில் போயிருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு காலகட்டம் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய ஏன்னா நீங்கள் பட்ஜெட் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஏன்னா கட்ட போகுது நீங்கள் தான். ஸோ உங்கள் விரலுக்கேற்ற வீக்கத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டை நீங்கள் உணர்ந்து செய்யும் போது உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த தகவலை நீங்கள் பாருங்கள். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சிறிய பொருளாதார அழுத்தமும் ஏற்படும். குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் மனைவியோட குடும்பத்திலேருந்து ஒரு சிறிய அழுத்தம் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அதை பேச்சுவார்த்தை பண்ணி சுமூகமாக முடிச்சுக்கிங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். கடகராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வந்து ஜென்மத்தில் இருக்கார். ஸோ ஜென்மத்திலேருந்து வக்ரம் அடைகிறார். ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய கடகராசிக்காருக்கு ஒரு மன அழுத்தம் வந்து இருக்கும். ஏன்னா ஜென்ம குரு வந்து ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்த, அந்த மன அழுத்தம் வந்து உங்களுக்கு அழுத்தமாக இருக்குமானா அதெல்லாம் தூக்கி தாண்டி போட்டுட்டு பயணிக்கக்கூடிய ஆள் தான் நீங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய கௌரவ விஷயங்கள் உங்களை எல்லா விதத்திலும், குறிப்பாக நீங்கள் ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சபரிமலை போகிறாங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கடகராசிக்காரர்களை தான் முன்னே நிறுத்துவாங்க, நீங்கள் தான் எங்களை வழி நடத்தி கொண்டு போகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அங்கீகாரம், ஒரு சின்ன பொறுப்புலாம் கொடுப்பாங்க, ஒரு டெம்பரவரி போஸ்டிங், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நிறைய பேருக்கு என்னென்னாக்கா அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பொறுப்புகள் இந்த காலகட்டம், ஒரு டெம்பரவரி பொறுப்பு. ஸோ சில விஷயங்களை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதாரத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய பொறுப்புகள் கிடைக்கும். சில பேர் என்னென்னாக்கா மக்களை கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் மேனேஜ் பண்ணக்கூட புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கடகராசிக்காரர்களுக்கு அதே போல் என்னென்னாக்கா அந்த பொறுப்புகள் கிடைக்கிறதுக்காக புதிய கடன்களும் உருவாகும். நீங்கள் தவிர்க்கவே முடியாது, கடன்லாம் கண்டிப்பாக
கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொருளாதார கடன் சுமை கொஞ்சம் அதிகமாகும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்காக ஏதாவது ஒரு பொருள் வாங்குவது, வீட்டுக்காக ஏதாவது ஒரு விஷயங்கள் விரயம் பண்ணுவது, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா மனம் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் கொஞ்சம் அப்படியே நல்ல ஒரு ரிலாக்ஸ் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். மனம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா குலதெய்வத்தோட முழு பரிபூர்ண அருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அந்த அருளை கொண்டு எதை வச்சாலும் எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் யாத்திரை போகிறது, திருச்செந்தூர் முருகனை போய் பார்க்குறது, அந்த மாதிரியான எண்ணங்கள் அதிகமாகும். நிறைய பேர் போயும் பார்ப்பாங்க. ஸோ இல்லைன்னா வீட்டிலேருந்தே திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த கடகராசிக்காரருக்கு இந்த காலகட்டத்தில் உருவாகும். ஏன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அந்த தன வரவு என்பது கிடைக்கும். ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட் விஷயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஏதாவது ஈடுபட்டு இருந்தாங்கன்னா இந்த காலகட்டம் எதிர்பார்த்த தன வரவு கிடைக்கும். அண்ணன் மூலியமாக அந்த குறிப்பாக அண்ணன் நீங்கள் யாராவது கூப்பிட்டிங்கனாவே அவங்களோட ஒத்துழைப்பு மேலே பெரிய தனம் பொருளாதாரம் வந்து ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் தான் நிறைய பேர் இந்த காலத்தில் வீடை விற்று அந்த மாதிரி பணம் இருக்கும். இல்லை அடுத்தவங்களோட வீடு ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி துறையிலேருந்து பொருளாதார வரவை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ஆனால் என்னென்னாக்கா வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் இருக்கும். இப்போ யாராவது நீங்கள் வேறு வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னா வேலையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு அழுத்தம் இருக்கும். சில பேருக்கு பதவி கூட வேலையை கூட பறிபோவதற்கான விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதனால் மிகுந்த கவனத்துடன் இருக்கும். வேலையை ரொம்ப லீவை போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. வேலையில் வந்து ரொம்ப ப்ரெஷர் இருக்குது. வேலையை விட்டு ஓடலாமான்ற ஒரு எண்ணம் கூட கடகராசிக்காரருக்கு இந்த மாதம் வந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா என்னென்னாக்கா டைமுக்கு போக முடியாது, அந்த டைமுக்கு அந்த விஷயங்களை செய்ய முடியாது. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ஆன் டைமில் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஸோ அதனால் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இதே ஒரு அட்வொகேட்டு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா சட்டத்துறையில் இருக்கவங்களுக்கு, போலீஸ் அந்த மாதிரி துறையில் இருக்க மிகுந்த ஏற்றம் கொடுக்கும். புதிய புதிய விஷயங்கள்லாம் செய்வாங்க. இப்போ நிறைய கேஸ் வரும் இந்த காலகட்டத்தில். ஸோ அதன் மூலிமா அவங்க ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதே வேலை செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரங்க வேலை செய்யக்கூடிய கடகராசிக்காரங்களாக இருந்தாங்களா, குறிப்பாக இந்த இன்ஜினியரிங் துறையில் இருக்கவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருக்கும். வேலையை வந்து அந்த டைமுக்கு கொடுக்க முடியாத ஜாப் ஒர்க் ஹெவியாக இருக்கும். டே நைட்டு செஞ்சால் கூட ஒன்றுமே முடியாது. ஸோ அப்போ வேலையை விட்டு போகலாமா, இல்லை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதனால் கொஞ்சம் வேலையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் வேலையை சிறப்பாக செய்யும். ஏன்னா வேலையால் மன அழுத்தம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டம் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே ஒரு வெற்றி எடுக்க, ஏதாவது ஒரு வெளியூர் பயணங்கள் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தால் அந்த எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஸோ அதே போல் நிறைய பேருக்கு எனக்கு அந்த வீட்டுக்காக ஏதாவது ஒரு விரயம் செய்கிறது, வீட்டுக்காக இல்லை வீடு கூட நிறைய பேர் புதிய இடம் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுக்கு இந்த காலம் மனைவி பேரில் நிறைய பேர் இடம் வாங்குவாங்க. இல்லை அத்தையோட விஷயங்கள் இந்த காலம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ணன்ற உறவு வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு மன அழுத்தம் கொடுக்கும். வீடு வாங்குறது அண்ணனை கூப்பிட்டு போனீங்கன்னா தடையாகிடும். அதே அண்ணனை நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கூப்பிட்டு போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். அதனால் அண்ணன் வந்து எப்பொழுதும் சொத்து சார்ந்த விஷயத்தில் ஒரு தடையை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் கடகராசிக்காரங்களுக்கு. ஸோ அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா சொத்து வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் அண்ணனை கூட்டின்னு போகாதீங்க. அண்ணனை கூப்பிட்டு போனீங்கன்னா இந்த மாடல் வேணாம், அந்த மாடல் அவருக்கு பிடிச்சது ஏதாவது சொல்லுவார், ஆனால் அது உங்களுக்கு பிடிக்காது. அப்புறம் வாங்கி அதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் சும்மா தான் இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான சூழல்கள் இருக்கிறதால கடகராசிக்காரர்கள் இந்த கார்த்திகை மாதத்தை உங்களுக்கு சிறப்பான கார்த்திகை மாதத்தில் என்ன பண்ணலான்னா, நீங்கள் காவல் தெய்வ வழிபாடை செய்யுங்க. காவல் தெய்வ வழிபாடு உங்களுடைய அனைத்து இன்னல்களையும் எதிர்ப்புகளும் எதிர்த்து வெற்றி பெற வைக்கும். ஸோ அதனால் காவல் தெய்வ வழிபாடு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக செஞ்சு பாருங்கள். வாழ்க்கை சிறப்பாக. நன்றி, வணக்கம்.